ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃப்ரேம் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு நம்ம 3 பிரின்சிபல்ஸ் பேக் பண்ணணும். நிறைய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஜேர்னல் போட தெரியல. ஜேர்னல் என்ட்ரிஸை தப்பாக போட்டால் லெட்ஜர் போஸ்டிங்கும் தப்பாகும். அப்போது ஜேர்னல் என்ட்ரிஸ் தப்பாக போட்டு அது கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கும் நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ் கற்றுக்கணும். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடணும் அப்படின்னா ஜேர்னல் தெரியணும். அப்பா என்ன குடும்ப சர்வீஸ் பண்ணுது. ஸோ வரி பண்ண வேணாம், வெறித்தனமாக ஜேர்னல் என்ட்ரிஸ் கற்றுப்போம். ஹலோ மை டியர் லோபல் வியூவர்ஸ், வெல்கம் டு சர்வேஷ் கிளாஸஸ் brought to you by சர்வேஸ்வர் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் CACML. ஜேர்னல் என்ட்ரிஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா நான் பார்க்கலாம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் மோர் தேன் 500 years old. ஸோ இன்றைக்கி நேற்றுக்கு வந்தது கிடையாதுங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம் 500 years பழமையானது அப்படின்றாங்க. இட் இஸ் த ஓன்லி சிஸ்டம் ஆஃப் சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்றாங்க. இந்த சயின்டிஃபிக் சிஸ்டமாக ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம், நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஸோ ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும், லெட்ஜர் போஸ்ட் பண்ணுறதுக்கும், ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுறதுக்கும், ஸோ நிறைய அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இது சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் அ 2-fold ஆஸ்பெக்ட்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்றாங்க. ஸோ 2-fold அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு நோட் புக் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் அந்த நோட் புக்கில் சென்டராக அந்த ஆக்சுவலாக நம்ம நோட் புக் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடம் பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம என்ன சொல்லலாம், 2-fold பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதை நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 2-fold அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க, ஒன்று வந்து டெபிட்டு, இன்னொன்று வந்து கிரெடிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்? ஸோ ஓகே, டெபிட் கிரெடிட்லாம் ஓகே. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ்லாம் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். டிரான்சாக்ஷன். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா, டிரான்சாக்ஷன் இஸ் யூஸ்டு டு மீன் ஏ பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் ஆக்ட் அண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றாங்க. ஸோ அப்போது டிரான்சாக்ஷன் இஸ் யூஸ்டு டு மீன் அப்படின்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நம்ம பிஸ்னஸில் பர்ஃபார்ம் பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டீஸ். எய்தர் நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ நான் ஒரு கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன், அது ஒரு 10,000, அந்த கூட்ஸ் ஒரு ஒர்த்து 10,000 அப்படின்னா, ஸோ அதை நம்ம பிஸ்னஸை சொல்லலாம். ஸோ ஒரு இப்போ பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறேன், இது ஒரு டிரான்சாக்ஷன். இப்போது சேல்ஸ் பண்ணுறோம், ஸோ ஒரு 20,000 வந்து சேல்ஸ் பண்ணுறோம் கூட்ஸு, இது ஒரு டிரான்சாக்ஷன். நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகிறோம், ஓகேவா, நம்ம என்ன சொல்லணும், அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லணும். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம இன்கர் ஆகிறோம், ஒரு 1,000 வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா, ஸோ நம்ம டே டு டே நம்ம பிஸ்னஸில் இன்கர் ஆகிற டே டு டே ஆக்டிவிட்டீஸ், டே டு டே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அன் அக்ரிமெண்ட் அப்படின்றாங்க. அக்ரிமெண்ட் அப்படின்னா, இப்போது நம்ம கூட்ஸ் வந்து ஆர்டர் போடுறோம்னு வச்சுங்க. ஸோ நம்ம அது இப்போ கூட்ஸ் ஆர்டர் பண்ணுறோம். சப்போஸ் எனக்கு ஒரு 1,00,000 rupees worth கூட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போடுறேன்னா, ஒரு 2 days நான் உங்களுக்கு அமுச்சு விட்டேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஒரு எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். இது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இது அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. பட் என்னென்னா, நம்ம இப்போவே அதை ஆர்டர் பண்ணுறோம், ஒரு அக்ரிமெண்ட்டில் என்ட்ரு ஆகிறோம், ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் என்ட்ரு ஆகிறோம், ஒரு கூட்ஸ் வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அக்ரிமெண்ட் என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 1,00,000 rupeesக்கு நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு. அதுக்கு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு 50,000 rupees பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ பெய்டு அட்வான்ஸ் 50,000, அதுக்கும் நம்ம என்ன சொல்லலாம், ஒரு டிரான்சாக்ஷன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி, இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸில் இன்கர் ஆகிற ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டீஸ், எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் ஆக்ட்னு சொல்லுவோம். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறதுல நம்மளுக்கு என்ன வரும்னா, அல்டிமேட்டாக ஒரு ரிசல்ட் ஒன்று வரும். எப்படி நம்ம எக்ஸாம்ஸில் விழுந்து படித்து ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அல்டிமேட்டாக ரிசல்ட் நல்ல மார்க்கா, ஆவரேஜ் மார்க்கா, இல்லை பிலோ ஆவரேஜா அப்படின்னு இருக்குமோ, அதான் ஈவெண்ட்டு. அந்த நாள் இருக்கும் இல்லைங்களா, அதான் ஈவெண்ட்டு. அந்த மாதிரி ஈவெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக உழைச்சி அதில் வர ரிசல்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போது என் பிஸ்னஸ் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு
ப்ராஃபிட் வரலாம். என் பிஸ்னஸ் நான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாம், எனக்கு என்ன வரலாம், லாஸ் வரலாம். ஓகேவா? இதுவே நம்ம என்பிஓ, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு சர்ப்ளஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடுவோம். ஸோ சர்ப்ளஸ்ன்னு சொல்லலாம், இல்லை டெஃபிசிட்னு சொல்லலாம். இதுதான் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏ ஹேப்பனிங் ஆஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் தட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன ரெக்காப் பண்ணலாம். ஸோ டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஜேர்னல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னென்னு தெரியணும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 500 years பழமையானது. இது ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லுவோம். இதுக்கு ஒரு 2-fold ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சைடு நம்ம டெபிட்னு சொல்லுவோம், ஒரு சைடு வந்து நம்ம கிரெடிட்டாக டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ட்ரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்சாக்ஷன் இஸ் யூஸ்டு டு மீன் ஏ பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் an agreement. Event means a consequence, a happening as a consequence of that transaction. Next, debit and credit அப்படின்றோம். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னா accountants use the term debit, DR, to denote an entry on the left side of any account அப்படின்றாங்க. ஸோ அக்கௌண்ட்டு ஜென்ரலாக வந்து அக்கௌண்ட்டு டி ஃபார்மில் சொல்லுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து டெபிட் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கிரெடிட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சைடில் எழுதியிருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கேன், இது ரைட் சைடில் எழுதுறேன். ஸோ லெஃப்ட் சைடில் எழுதுறது டெபிட்னு சொல்கிறாங்க, ரைட் சைடில் எழுதுறது கிரெடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டெபிட் வந்து லெஃப்ட் சைடில் எழுதுகிறோம், கிரெடிட் வந்து ரைட் சைடில் எழுதுகிறோம். அப்போது டபுள் என்ட்ரின்னு சொல்லுவாங்களா, இந்த டெபிட் சைடில் கிரெடிட் சைடு எனி அக்கௌண்ட்டு போகிறது நம்ம டபுள் என்ட்ரி மீன்ஸ் டபுள் போஸ்டிங் பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக. ஸோ அதனால் accountants use the term debit to denote an entry on the left side of any account and credit CR to denote an entry on the right side of any account. இந்த DR CR அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இட்டாலி டேர்ம் இது, டெபிரே கிரெடிரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த டெபிரே கிரெடிரேக்கு அவங்க DRCRன்னு டினோட் பண்ணுறாங்க. நம்ம இன்னொரு இதுவாக கூட பார்க்கலாம், இது டெபிட் ரெக்கார்டர்னு கூட சொல்லலாம், இது கிரெடிட் ரெக்கார்டர்னு கூட சொல்லலாம். நம்ம ஸோ ஒரு அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது, சப்போஸ் எக்ஸாம்பிள் கேஷ் அக்கௌண்ட்டு வச்சுங்க. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து டி ஃபார்மில் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி கேஷ் அக்கௌண்ட்டு தான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது டிஆரில் டினோட் பண்ணுவோம், ரைட் சைடில் இருக்கிறது சிஆரில் டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஸோ ஜேர்னல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்லாம் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ்லாம் நம்ம கற்றுக்குவாங்க. ஸோ அதனால் சொல்லிட்டு இருக்கேன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா அசட்ஸ்னானது நம்மளோட சொத்து, லைபிலிட்டிஸ்னானது நம்மளுக்கு இருக்கிற கடன்கள். ஸோ இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வச்சுங்க, அசட்ஸ்னால் நம்மளோட சொத்து, லைபிலிட்டிஸ்னால் நமக்கு இருக்கிற கடன். இந்த கேபிட்டல் பார்த்திங்கன்னா நம்ம முதலீடு பண்ணது, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் வந்து லைபிலிட்டிஸும் கேபிட்டலும் ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம்? இப்போது பேலன்ஸ் ஷீட் கூட டி ஃபார்மில் இருக்கும். நீங்கள் அசட் சைடில் கேபிட்டல் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுறீங்க, அடுத்தது லைபிலிட்டிஸ் அப்படின்னு போடுறீங்க. இந்த சைடில் எல்லாமே அசட்ஸ், ஸோ ஃபிக்ஸ்டு அசட்ஸ் வரும், கரண்ட் அசட்டும் வரும். ஸோ இப்போ கேபிட்டல் லைபிலிட்டிஸை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லைபிலிட்டிஸ் சைடில் கேபிட்டலும் இருக்குது, லைபிலிட்டிஸும் இருக்குது. ஏன் வந்து கேபிட்டல் ஆட் பண்ணுறோம், கேபிட்டல் ஏன் வந்து லைபிலிட்டிஸ் சைடில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த பிஸ்னஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டலை நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும். அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் படிக்கிறப்போ பிஸ்னஸ் வேறு, ஓனர் வேறு அப்படின்னு தான் படிச்சிருப்போம். அப்போது ஓனர் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் பிஸ்னஸ் விட்டு போகிறாங்க அந்த ஓனர்னா அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணோம், அந்த கேபிட்டல் வந்து திருப்பி கொடுத்துடணும். அப்படின்னா ஃபர்ம் வந்து என்ன பண்ணோம், அந்த கேபிட்டல் திருப்பி கொடுத்துடணும். அதனால தான் நம்ம கேபிட்டல் வந்து லைபிலிட்டி சைடில் காட்டுறோம். நீங்கள் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் போடுறப்போ கூட பார்த்துருக்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் கூட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கொண்டு வருவாங்க. அதே பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்க, இல்லை அதே பார்ட்னர் டெத் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கேபிட்டல் வந்து திருப்பி அவங்க கொடுக்குற மாதிரி காமிப்போம். அப்போது அது ஒரு கடன் மாதிரி தான். அவங்க வராங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, போகிறாங்கன்னா திருப்பி கொடுத்துடணும் பிஸ்னஸ் பொறுத்திருக்கும். ஸோ அதனால தான் கேபிட்டல் வந்து லைபிலிட்டி சைடில் காட்டணும். இப்போ வரலாங்க, நார்மலாக நான் சொல்லியிருந்தேன் ஜேர்னல் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச் ஃபாலோ பண்ணுவோம். பட்
நான் ஒரு புது மெத்தட் நான் கற்றுக் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் கற்றுங்க. ஷூராக எந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரிஸ் வேணாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ஈஸியாக உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் வரும். எவ்வளோ டஃப்பாக இருந்தாலுமே கூட ட்ரான்சாக்ஷன்ஸ் அதுக்கெலாம் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஈஸியாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுற அப்ரோச் வந்து மாடர்ன் அப்ரோச். ஸோ மாடர்ன் அப்ரோச்சில் ஃபஸ்ட்டு ரூல், இதெல்லாமே ரூல்ஸ். இப்போ சொல்ல போகிறது 5 ரூல்ஸ் இருக்குது. ஒரு ரூலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் டெபிட், டிக்ரீசஸ் ஆர் கிரெடிட். திருப்பி சொல்கிறேன், இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் டெபிட், டிக்ரீசஸ் ஆர் கிரெடிட் அப்படின்றாங்க. அசட்ஸ் என்னதுங்க? நான் இப்போ தான் சொன்னேன், சொத்து. ஸோ இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் டெபிட் அப்படின்றாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Purchase of machinery for cash rupees 1 lakh. இப்போ ஒரு மிஷினரி ஒன்று வாங்குகிறோம். மிஷினரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபிக்ஸ்டு அசட் அப்படின்னு சொல்லலாம். கேஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கேஷ் வந்து அதோட பேலன்ஸ் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாகவே இருக்காது. கேஷ் வந்து இன்றைக்கி வரும், பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும், இல்லை கொஞ்ச நேரத்தில் போகலாம். ஸோ கேஷ் வந்து நம்ம கரண்ட் அசட்டாக ட்ரீட் பண்ணுறோம், லிக்விட் அசட்டாக சொல்லுவோம் நம்ம அது. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி அப்படின்றது வந்து என்னது? ஃபிக்ஸ்டு அசெட்டு. இப்போது இது ஒரு டிரான்சாக்ஷனுங்க. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ண வேண்டியது, இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷன்ஸில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நீங்கள் அதை பாருங்கள். 2 அக்கௌண்ட்டு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. மிஷினரி ஃபிக்ஸ்டு அசெட், கேஷும் அசட் தான், பட் கரண்ட் அசெட்டு. ஆனால் ரெண்டுமே அசட்டு தான். இப்போது மிஷினரி இது வரைக்கும் நம்ம பிஸ்னஸில் மிஷினரியே கிடையாது. இப்போ தான் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே மிஷினரி வருது. ஸோ நம்மளுக்கு ஒரு அசட் வந்து உள்ளே வரதுனால நம்மளுக்கு அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற கேஷு இப்போ என்ன ஆகுது? வெளியே போயிடுது. நம்மக்கிட்ட இருக்கிற கேஷ் என்ன ஆகுது? இப்போது வெளியே போயிடுது. ஸோ அசட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அசட் இன்க்ரீஸ் ஆகுதா, நீங்கள் அதை டெபிட் பண்ணுங்கள். உங்கள் அசட் டிக்ரீஸ் ஆகுதா, நீங்கள் அதை கிரெடிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரூல் சொல்கிறாங்க. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி ஃபார் கேஷ் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, இது ஒரு டிரான்சாக்ஷன். ஓகேவா? இன் திஸ் டிரான்சாக்ஷன் 2 அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மிஷினரி, அனதர் அக்கௌண்ட் கேஷ். ஸோ மிஷினரி நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட்னு சொல்லுவோம். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறது? டெபிட் பண்ணுறோம். கரண்ட் அசெட்டு கேஷு, ஸோ அது டிக்ரீஸ் ஆகுது, நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும்? இப்போ மிஷினரி அக்கௌண்ட் debit to cash account credit 1 lakh 1 lakh. Is it rule number 1? Okay. நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் for rupees 10,000. Sale of furniture for rupees 10,000. ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷனுங்க. இதில் ஃபர்னிச்சர் அப்படின்றது அசட். ஸோ ஃபிக்ஸ்டு அசட் சொல்லுவோம். இப்போ ஃபார் rupees 10,000 அப்படின்னா கேஷ் ஆர் பேங்க். இப்போ நான் சேல் பண்ணால் எனக்கு பணம் வருது. இப்போ என் ஃபர்னிச்சர் வெளியே போயிடுது, எனக்கு காசு வருது. என் ஃபர்னிச்சர் வெளியே போயிடுதுன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அசட் இருக்குது, அந்த அசட் என்ன ஆகுது? வெளியே போயிடுது. ஸோ டிக்ரீஸ் இன் அசட்டுன்னு சொல்லுவேன். இப்போ இந்த அசட் வெளியே போகிறதுனால எனக்கு ஒரு 10,000 அமௌண்ட்டு இது வரைக்கும் என்கிட்ட காசு அப்படின்னு இது என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் காசு ஒரு 10,000 இல்லை, இப்போ 10,000 எனக்கு வருது. ஸோ கேஷ் உள்ளே வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேஷ் வந்து கரண்ட் அசட். ஸோ ஃபர்னிச்சர் வெளியே போகுதுன்னா டிக்ரீஸ் இன் அசட்டா. இப்போ கேஷ் உள்ளே வருதுன்னா ஒரு 10,000 சேல் பண்ணதுனால, அதனால் அசட் உள்ளே வரதுனால இது இன்க்ரீஸ் இன் அசட். இது வந்து நம்ம கரண்ட் அசட்டுன்னு சொல்லுவோம், இது வந்து ஃபிக்ஸ்டு அசட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இன்க்ரீஸ் இன் அசட் என்ன பண்ணலாம்? டெபிட் பண்ணலாம். டிக்ரீஸ் இன் அசட் என்ன பண்ணலாம்? கிரெடிட் பண்ணலாம். அப்போ என்ட்ரி என்ன வரும்? கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்.
10,000 10,000 இவ்வளோதாங்க. ஸோ நம்ம அசட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ரூல் கற்றுக்கிட்டோம், ஓகேங்களா? ஸோ இந்த ரூல் கற்றுக்கிட்டு அசட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட என்ட்ரிஸ் நம்ம எது வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்க்ரீஸ் இன் அசட் டெபிட், டிக்ரீஸ் இன் கிரெடிட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அடுத்து ட்ரான்சாக்ஷனுக்கு அடுத்த ரூலுக்கு போகலாம். இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் ஆர் கிரெடிட், டிக்ரீசஸ் ஆர் டெபிட். லைபிலிட்டி அப்படின்றது என்னங்க? கடன், ஓகேவா? வாட் வி ஓவ்ஸ் அப்படின்னு என்ன நம்ம வாங்கியிருக்கோமோ, கடன் வாங்கியிருக்கோமோ அதை லைபிலிட்டி சொல்லுவோம் நம்ம. ஸோ லைபிலிட்டி கடன் அதிகமாச்சுன்னா நம்ம எப்போவுமே, இப்போ நான் சொல்கிறது பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கடன் அதிகமாச்சுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரெடிட் பண்ணுங்கள், அதே கடன் கம்மியாச்சுன்னா டெபிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். borrowed rupees 1 lakh from சிவா. borrowed அப்படின்னா கடன் வாங்கியிருக்கோம். எவ்வளோ கடன் வாங்குகிறோம்? 1 lakh rupees கடன் வாங்குகிறோம். ஸோ இப்போது யார்கிட்ட வாங்குகிறோம்? சிவா. அப்போது இங்கே இது வரைக்கும் எந்த கடன்காரம் இல்லை. இப்போ சிவான்ற ஒரு கடன்காரன் உள்ளே வரான். ஸோ இந்த சிவான்ற கடன்காரனை என்ன பண்ணணும்? ஸோ இவன் கடன்காரன், நம்ம கடன் கொடுத்தோம், சொல்லப்போனால் நம்ம தான் கடன்காரன், ஆனால் கடன் கொடுத்தவன் இல்லையா? ஸோ கடன் கொடுத்தவன் என்ன பண்ணோம் நம்ம? இப்போ வரைக்கும் சிவா அப்படின்ற ஒரு கடன் யாரும் கொடுத்தவங்க, இப்போ வரைக்கும் கடன் கொடுத்தவங்க யாரும் இல்லை, சிவான்றவங்க இப்போ கடன் கொடுக்குறாங்க. அதனால் ஒரு கிரெடிட்டார் உள்ளே வராது. ஸோ இப்போது இவர் வரதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லைபிலிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வரைக்கும் கடன் யார்கிட்ட வாங்கலை, இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ கடன் வாங்குறதுனால புதுசாக ஒரு கிரெடிட்டார் உள்ளே வராரு. ஸோ இப்போது கடன் 1 லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும். அதனால் அந்த 1 lakh rupees என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. 1 lakh rupees கடன் இன்க்ரீஸ் ஆகுது, கடன் கொடுக்க வேண்டியதாகுது. அதனால் நம்ம லைபிலிட்டி 1 lakh rupeesக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இப்போது நம்மக்கிட்ட காசு இல்லை, அதனால தான் நம்ம கடன் வாங்குகிற சிச்சுவேஷன் வந்திருக்கு. இப்போது 1 lakh rupees நான் கடன் வாங்குறேன்னா எனக்கு பேங்க் ஆர் கேஷ் என்ன ஆகும்? இப்போ காசு உள்ளே வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேங்க் ஆர் கேஷ் நம்ம என்ன சொல்லுவோம்? கரண்ட் அசட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அசட் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட 1 lakh இல்லை, இப்போ அசட் வருது 1 lakh rupees. ஸோ நம்ம பேங்க் ஆர் கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியும் அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி ரூல் டெபிட் பண்ண சொன்னாங்க. லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ சொல்கிற ரூல் என்ன சொல்கிறாங்க? கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ட்ரி என்ன வரும்? பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட் டு சிவா அக்கௌண்ட் 1 lakh. நம்ம எப்படி சொல்கிறேங்க? ஸோ நம்ம கடன் வாங்கியிருக்கோம் சிவா கிட்ட 1 lakh rupees. இப்போ வரைக்கும் என்கிட்ட காசு இல்லை. இந்த கடன் வாங்குறதுக்கு மூலிமா எனக்கு ஒரு 1 lakh rupees உள்ளே வருது. ஸோ பேங்க் ஆர் கேஷ் நம்ம சொல்லலாம். அது என்ன டிடர்மைன் பண்ணலாம்? பேங்க் ஆர் கேஷ். அது பேங்க்கில் அவர் கடன் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை கேஷாக கையில் கொடுத்தாலும் ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வருது உள்ளே, நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ரூல் என்ன சொன்னாங்கன்னா இன்க்ரீஸ் இன் அசட் ஆர் டெபிட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ என் அசட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? டெபிட் பண்ணுறேன். அடுத்தது இப்போ வரைக்கும் நம்ம பிஸ்னஸில் யாரும் கடன் கொடுத்தவங்க யாருமே கிடையாது, அப்படின்னா கிரெடிட்டார் யாருமே இல்லை. இப்போ ஒரு கிரெடிட்டார் உள்ளே வராரு. ஸோ ஒரு கிரெடிட்டார் உள்ளே வராருன்னா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம அது. ஸோ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் அவரை கிரெடிட் பண்ணுறேன். அப்போ என்ட்ரி என்ன வருது? பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சிவா அக்கௌண்ட்டு. இது லைபிலிட்டிஸ்க்கு. இதுவே அப்படி இன்னும் கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் rupees 50,000 பெய்டு டு மிஸ்டர் சிவா. 50,000 பே பண்ணிட்டோம். 1 லட்ச ரூபா கடன். அந்த 1 லட்ச ரூபா கடனில் 50,000 நம்ம இப்போது பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ட்ரான்சாக்ஷன். 2 அக்கௌண்ட் இன்வால்வ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிவா. ஸோ கிரெடிட்டார். இப்போது நம்ம ஒரு 50,000 ரீபே பண்ணிடுறோம் அப்படின்னா அமௌண்ட்டு நம்மக்கிட்டேருந்து போகுது. அப்போ நம்மக்கிட்டேருந்து கரண்ட் அசட்டுன்னா ஆகுது? குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? அசட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா
கிரெடிட் பண்ண சொன்னாங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் ஆர் டெபிட், டிக்ரீஸ் ஆர் கிரெடிட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அசட்டை கிரெடிட் பண்ணணும். இப்போது லைபிலிட்டி கிரெடிட்டாக இருக்குது, நான் இப்போ 50,000 கொடுத்துட்டா இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 50,000 தான் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 1,00,000 கொடுக்கணும். அந்த 1,00,000 நான் 50,000 நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 50,000. ஸோ இப்போ எனக்கு ஒரு 50,000 என்ன ஆகுது, குறையுது, என் லைபிலிட்டி குறையுது. அப்போது டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண சொன்னாங்க, இவங்க டெபிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ட்ரி போடலாமா, என்ன வரும், சிவா அக்கௌண்ட்டு டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் 50,000 50,000. இவ்வளோதாங்க. உங்கள் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் டெபிட் பண்ணுங்கள், கிரெடிட் பண்ணுங்கள். உங்கள் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் டெபிட் பண்ணுங்கள். திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், உங்கள் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் கிரெடிட் பண்ணுங்கள். உங்கள் லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் இன் ஓனர்ஸ் கேபிட்டல் ஆர் கிரெடிட், டிக்ரீசஸ் ஆர் டெபிட். ஸோ இன்க்ரீஸ் இன் ஓனர்ஸ் கேபிட்டல் ஆர் கிரெடிட், டிக்ரீசஸ் ஆர் டெபிட். இப்போ நம்ம ஓனர் கேபிட்டல் அப்படின்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓனர்ஸ் எல்லாமே பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணணும், திருப்பி அந்த ஓனருக்கு வந்து திருப்பி கேபிட்டல் கொடுக்கணும். ஒருவேளை இப்போ பிஸ்னஸ்க்குள்ளே கேபிட்டல் வருது, ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பாருங்கள், நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருக்கலாம், இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம். கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேபிட்டல் of rupees 1 lakh. கமன்ஸ்டு அப்படின்னா அது ஸ்டார்டடு, இப்போ தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ முதலீடு போட்டிருக்கோம். இப்போ 1 lakh rupees வந்து நம்ம முதலீடு போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கேபிட்டல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஷ். ஒன்று பார்த்தீங்கன்னா கேஷ் ஆர் பேங்க்னு சொல்லலாம். இன்னொரு அக்கௌண்ட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது அமௌண்ட்டு உள்ளே வருது பிஸ்னஸ்க்குள்ளே வருது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரண்ட் அசெட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கேபிட்டல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தான் சொன்னீங்களா, இவர் பிஸ்னஸ் விட்டு போனாருன்னா நம்ம கொடுக்க வேண்டிய, நம்ம திருப்பி பிஸ்னஸ் பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணோம், இவங்களுக்கு காசு கொடுக்குறோம், போட்ட முதலீடு திருப்பி கேட்பாங்க அவங்க, அப்போ நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி வரும். அதனால் நம்ம திருப்பி பே பண்ண வேண்டிய கட்டளை வரும். அதனால் நம்ம லைபிலிட்டியும் அரைஸ் ஆகுது, இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டின்னு கூட சொன்னாங்க. ஸோ ஒரு பக்கம் கேபிட்டல் உள்ளே வருது, ஓகேவா. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் இன் ஓனர்ஸ் கேபிட்டல் என்ன பண்ண சொல்கிறாங்க, கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் அசெட் என்ன பண்ண சொல்கிறாங்க, டெபிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ட்ரி கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் 1 lakh அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கமர்ஷியல் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் ஆஃப் rupees 1 lakh. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு முதலீடு கேபிட்டல் கொண்டு வராங்க. இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று கேஷ் ஆர் பேங்க்னு சொல்லலாம், இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் ஆர் பேங்க் இப்போ இருக்கும் பிஸ்னஸில் பணம் இல்லை, பணம் உள்ளே வருது. ஸோ கரண்ட் அசெட் உள்ளே வருது, அதனால் நம்ம டெபிட் பண்ணுறோம். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ன்றது பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி பே பண்ண வேண்டிய ஒரு அமௌண்ட்டு, அதனால் ஒரு லைபிலிட்டியாகவே நம்ம சொல்லலாம். அது அதனால் ஒரு பக்கம் லைபிலிட்டி, இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுவோம். அதே மாதிரி ஓனர்ஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ரூல் சொல்கிறாங்க. அதனால் கேஷ் ஆர் பேங்க் என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். கேபிட்டல் என்ன பண்ணுறோம், கிரெடிட் பண்ணுறோம். ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நீங்கள் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் A-B 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. சின்னு ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ அட்மிஷன் ஆகுறாங்கன்னா இந்த சி பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வருவார், ஒரு 1 lakh கொண்டு வராரு வச்சுங்க. இப்போ என்ட்ரி என்ன போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அந்த ஃபார்மில் சி கேபிட்டல் கொண்டு வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. அப்போது கண்டிப்பாக ஃபார்முக்கு கேஷ் மூலியமாகவும் இல்லை பேங்க் மூலியமாகவே அமௌண்ட் வரும்.
அதே மாதிரி சீஸ் கேபிட்டல். ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன். இதில் கண்டிப்பாக 2 அக்கௌண்ட் இன்வால்வ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கேஷ் ஆர் பேங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீஸ் கேபிட்டல். ஸோ அசட் இப்போ வரைக்கும் ஃபார்மில் இல்லை, இப்போ தான் வருது. ஸோ இன்க்ரீஸ் இன் அசட் நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி கேபிட்டல் இப்போ வரைக்கும் இல்லை, இப்போ தான் வருது. ஸோ இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் என்ன பண்ண சொல்கிறாங்க, கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ட்ரி என்ன வரும், கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் 1 lakh 1 lakh. ஸோ நம்ம 3 ரூல் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூல், இன்க்ரீஸ் இன் அசஸ் ஆர் டெபிட், டிக்ரீசஸ் ஆர் கிரெடிட். அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுங்கள், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுங்கள். செகண்ட் ரூல், இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் ஆர் கிரெடிட், டிக்ரீஸ் ஆர் டெபிட். லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸஸ்னால் கிரெடிட் பண்ணுங்கள், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுங்கள். தேர்ட் ரூல், போனஸ் கேபிட்டல் எடுத்துக்கிட்டா சேம் லைபிலிட்டிக்கு என்ன சொன்னீங்களோ அதே தான் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். லைபிலிட்டி இன்க்ரீசஸ்னால் கிரெடிட்டா, அதே மாதிரி போனஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் கிரெடிட். லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டா, அதே மாதிரி போனஸ் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சுனாலும் டெபிட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரூல் பார்க்கலாம். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் ஆர் டெபிட், டிக்ரீசஸ் ஆர் கிரெடிட். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, பர்ச்சேஸ்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். நீங்கள் அப்போவே நான் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு ரூல் 1ல் சொன்னேன். பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி, அந்த ரூல் 1ல் நான் பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி சொல்கிறப்போ அந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஒன்று பிளான்ட் அண்ட் மிஷினரி, இன்னொன்று கேஷ் ஆர் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, சில பேருக்கு டவுட் வரும், சரி ஏன் சார் நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு போடல, பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா, எப்போவுமே பர்ச்சேஸ் நம்ம எக்ஸ்பென்ஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அந்த பர்ச்சேஸ் எது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா, கூட்ஸ் தான் ரெஃபர் பண்ணோம். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ்ன்றது எக்ஸ்பென்ஸ், அது எது ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா கூட்ஸ் தான் ரெஃபர் பண்ணோம். நீங்கள் பிளான்ட் அண்ட் மிஷினரின்றது அசட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா, பர்ச்சேஸ் கண்டிப்பாக நடக்கும் அசட்டுக்கு. அதுக்கு நம்ம அசட் அக்கௌண்ட்டு தான் எடுப்போம், பர்ச்சேஸு ட்ரீட் பண்ண மாட்டோம். ஸோ பர்ச்சேஸ்னால் அது குட்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றனால. ஓகேங்களா? ஸோ அப்போ purchase of goods from Mr. Dev for rupees 10,000. Purchase of goods from Mr. Dev for rupees 10,000. இப்போ இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, தேவிக்கிட்ட 10,000 ரூபாய்க்கு கூட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போது காசுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்களா? எதுவும் சொல்லலை. அப்போ காசுக்கு வாங்கலை, அப்போ கடனுக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் இல்லைங்க. ஃபார் கேஷ் அப்படின்னா ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் இல்லை, அது கேஷ் டிரான்சாக்ஷன் சொல்லலாம். பட் இங்கே கேஷ் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணாதப்போ அது ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன். என்ன டிரான்சாக்ஷன்? கிரெடிட் டிரான்சாக்ஷன். அப்போது பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் தேவ் ஃபார் rupees 10,000 அப்படின்றது ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன். இவன் கடனுக்கு வாங்கியிருக்கான். இப்போது கூட்ஸ் உள்ளே வருது. பட் நம்மலாம் கூட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுக்க மாட்டோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுப்போம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவுக்கு காசு கொடுக்கல, அதனால் தேவுக்கு காசு கொடுக்கணும். அதனால் இவர் யார்? கிரெடிட்டார் ஆகிடுவார். ஸோ இவர் கிரெடிட்டார். உங்களுக்கே தெரியும், ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ தேவுக்கு காசு கொடுக்கணும், தேவுக்கு இன்னும் காசு கொடுக்கல, அப்போ ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண சொன்னாங்க? கிரெடிட் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ்ன்றது எக்ஸ்பென்ஸ். இது பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸு. இப்போ எக்ஸ்பென்ஸ் ஏறுது, நான் கூட்ஸ் வாங்குகிறேன். ஸோ அப்போ எக்ஸ்பென்ஸ் ஏறுது. இன்க்ரீஸ் எக்ஸ்பென்ஸ் என்ன சொல்கிறாங்க? டெபிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ணுங்கள், ஒரு லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா, purchase account debit to Dev account 10,000 இவ்வளோதான். ஸோ சிம்பிளாக உண்மையாகவே அந்த 5 ரூல்ஸ் கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஆனால் லாஜிக்கலாக யோசித்து கற்றுங்க. பேட்லாம் பண்ண வேண்டாம், நிதானமாக கற்றுங்க. ஸோ இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் என்னென்னா, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் தேவ் ஃபார் rupees 10,000. பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, கூட்ஸ்ன்னு வந்தாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எடுத்துக்கங்க.
பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரின்னு கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்துங்க, பர்ச்சேஸ் மட்டும் போடாதீங்க. ஸோ கூட்ஸ் வந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுங்க. ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 2 அக்கௌண்ட் வெளியே எடுத்துருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேவுக்கு காசு கொடுத்துட்டோமா, கொடுக்கல. தேவுக்கு காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேஷ் வந்துருக்கும், கேஷ் ஆர் பேங்க் வந்துருக்கும். தேவுக்கு தான் காசு கொடுக்கலையே, அதனால் தேவ் வருவாங்க. ஸோ தேவ் யார்? கிரெடிட்டார். ஸோ ஒரு லைபிலிட்டி நம்மளுக்கு அரைஸ் ஆகுது. இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி கிரெடிட் பண்ண சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி ரூல். ஓகேங்களா? ஸோ பர்ச்சேஸ்ன்றது எக்ஸ்பென்ஸு, இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ண சொன்னாங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு தேவ் அக்கௌண்ட். லாஸ்ட் ரூல், இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ ஆர் இன்கம் ஆர் கிரெடிட் டிக்ரீசஸ் ஆர் டெபிட். ரெவன்யூ அப்படின்றாங்க. ஸோ ரெவன்யூனா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரெவன்யூன்னு சொல்லலாம். சேல்ஸ், நம்ம சேல்ஸ் ரெவன்யூ, இன்கம். ஸோ சேல்ஸ் சொல்லணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், சேல் ஆஃப் கூட்ஸ் ₹10,000. சேல் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா கூட்ஸ் சேல் பண்ணாங்க. ஸோ கூட்ஸ்ன்னு வந்தால் கண்டிப்பாக சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேல் ஆஃப் கூட்ஸ் ₹10,000. கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம், அதனால் சேல்ஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு எடுத்துப்போம். இன்னொரு பக்கம் 10,000 சேல் பண்ண அமௌண்ட் வருது. ஸோ கேஷ் ஆர் பேங்க். ஸோ அமௌண்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. நமக்கு ஒரு 10,000 உள்ளே வரப்போகுது. ஸோ கரண்ட் அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் இன் அசெட் என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ ஆர் இன்கம் என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஸோ என்ட்ரி என்ன வரும்? கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் 10,000. ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒரு 10,000 வருது. 10,000 வருதுன்றது வந்து கேஷ் ஆர் பேங்க்கு சொல்லுவோம். கேஷ் பேங்க் நம்ம கரண்ட் அசெட்டாக ட்ரீட் பண்ணுறோம். இன்க்ரீஸ் இன் அசெட், ஸோ டெபிட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ்னு வந்தால் கண்டிப்பாக சேல்ஸ் அக்கௌண்ட் தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்டு, ஸோ சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இன்க்ரீஸ் இன் இன்கம் என்ன பண்ண சொன்னாங்க? கிரெடிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஒரு சின்ன ரீகாப் மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட் பண்ண சொல்கிறாங்க, அதே அசட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட், அசட்ஸ்க்கும் லைபிலிட்டிஸ்க்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். லைபிலிட்டியும் ஓனர்ஸ் கேபிட்டலும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ லைபிலிட்டிக்கு என்ன ரூல் அப்ளிகபிள் ஆகுமோ ஓனர்ஸ் கேபிட்டலுக்கும் அதே ரூல் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஓனர்ஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், அதே ஓனர்ஸ் கேபிட்டல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ் டெபிட், டிக்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்பென்ஸும் அசட்ஸ்க்கும் ஒரே ரூல். இந்த லைபிலிட்டிக்கும் ஓனர்ஸ் கேபிட்டலுக்கும் ஒரே ரூல். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் ரெவன்யூ. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட்டா, அதே எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். எக்ஸ்பென்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டா, அதே எக்ஸ்பென்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். அதே ரெவன்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். ஸோ சிம்பிளாக அசட்ஸ்க்கும் எக்ஸ்பென்ஸ்க்கும் ஒரே ரூல் தான். லைபிலிட்டிஸ்க்கும் ஓனர்ஸ் கேபிட்டலுக்கும் ரெவன்யூக்கும் ஒரே ரூல். இது 3மே ஒரே ரூல். ஸோ இந்த 5 ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்க்ரீஸ் இன் அசட்ஸ் டெபிட், டிக்ரீஸ் ஆர் கிரெடிட். இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி கிரெடிட், டிக்ரீஸ் ஆர் டெபிட். ஓனர்ஸ் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். ரெவன்யூ ஆர் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். இந்த 5 ரூல் நல்லா கற்றுங்க. எப்படியாப்பட்ட ஜெனரேட்டிவ் வேணாலும் நீங்கள் ஈஸியாக போடலாம். ஸோ கான்செப்சுவலாக போடலாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் அப்ரோச்லாம் பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் மாடர்ன் அப்ரோச் பார்த்தோம். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரூல்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் ஒன்லி. ஸோ இந்த டெபிட் அண்டு கிரெடிட் அப்படின்றாங்க இல்லையா. ஸோ இப்போ கூட பார்த்தீங்க ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தால் அதில் டெபிட் என்ன இருக்குது, கிரெடிட் என்ன இருக்குது, எது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எது டிக்ரீஸ் ஆகிருக்கு நம்ம பார்த்து நம்ம டெபிட் கிரெடிட்லாம் போட்டோம். ஓகேவா? ஸோ தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு 2 குரூப்ஸ். இவங்க வந்து 2 குரூப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ், இம்பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ். இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற அப்ரோச். மாடர்ன் அப்ரோச் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து அமெரிக்கன் அப்ரோச் கூட சொல்லுவாங்க. ஸோ இதை ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறதுல இவங்க டிரான்சாக்ஷன்ஸை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து இம்பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸை பிரிக்கிறாங்க. இதில் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் டு பர்சன்ஸ். பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ்க்கு.
ட்ரேட் ரிசீவபிள்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ் அப்படின்றாங்க. பர்சன்ஸ் அப்படின்னா நேம். இப்போ எக்ஸாம்பிள் ராமன்கோ பர்சன் ட்ரீட் பண்ணுது. ட்ரேட் ரிசீவபிள்னால் நம்ம டெட்டார் சொல்லுவோம், கஸ்டமர் சொல்லுவோம். இவங்களாம் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். யாருக்குன்னா நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவனை நம்ம டெட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ராம்க்கு கடன் கொடுத்துருக்கீங்க, ஒரு 10,000 rupees கடன் கொடுத்துருக்கீங்க. ஸோ பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ராம்க்கு 10,000 வந்து கடன் கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 ராம்கிட்டேருந்து வரணும். ஓகேங்களா? அப்போ பிஸ்னஸ்க்கு வந்து அது அசட்டு. ஏன்னா பிஸ்னஸோட சொத்து ராம்கிட்ட இருக்குது. 10,000 ரூபாய் காசு யார்கிட்ட இருக்குது? ராம்கிட்ட இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ அந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் கண்டிப்பாக டெட்டார்ஸ் சொல்லுவோம். நம்ம அந்த டெட்டார்ஸ்னால் யார்? கஸ்டமர்ஸ். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக பேர் இருக்கும். அதனால அந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் ட்ரீட் பண்ணுறோம். ட்ரேட் பேயபிள்ஸ், நீங்கள் கடன் யார்கிட்ட வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கும் பேர் இருக்கும். அதனால தான் பர்சனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம அது ட்ரீட் பண்ணுறோம். இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸ் வந்து 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு. ஸோ நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டை என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், பை பர்த் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பர்த் மூலிமா வர பர்த் மூலிமா அப்படின்னா, ஸோ இந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு எல்லாருக்குமே பர்த் இருக்கும். அவங்க பேர் அந்த பர்த். ஸோ பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேர் மேலே வர டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போ சப்போஸ் பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் சிவா அப்படின்னு சொல்லுவோம். பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் சிவா. சிவா யார்? சிவா வந்து நேச்சுரல் பர்சன். நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட் அப்படி அது கீழே எடுத்துருக்கணும் சிவா. நம்ம ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது நம்மளாம் உருவாக்குறது, மனுஷங்களாக உருவாக்குறது. ஸோ மனுஷங்க பேருங்களாக வருது அப்படின்னா அது நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட் கீழே ட்ரீட் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் பர்சனாக மனுஷங்க உருவாக்குற பேர் மேலே வருது டிரான்சாக்ஷன்ஸ், அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் பர்சன்னு சொல்கிறாங்க. For business purpose, business entities are treated to have separate entity, example government companies. நீங்கள் எஸ்பிஐ எடுத்துங்க, பேங்க், இது உருவாக்குறது. அதனால தான் ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்கிறோம். இப்போ பேர் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ எஸ்பிஐ வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட் கீழே ட்ரீட் பண்ணலாம். நீங்கள் இந்தியன் பேங்க் கூட ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ மனுஷங்க உருவாக்குறது ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல் எடுத்துங்களா. ஸோ இப்போ நான் ப்ரீவியஸாக ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறப்போ நான் கேபிட்டல் போட்டுருந்தேன். ஏபிசி சிஸ் கேபிட்டல் அப்படின்னு நான் எழுதுறேன். அப்போது இந்த கேபிட்டல் யார் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா சிஇஓட கேபிட்டல் அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால இது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி, இப்போ நீங்கள் சேலரி கொடுக்கணும், சேலரி கொடுக்கல, அப்போ இந்த சேலரி யாருக்கு கொடுக்கணுன்ற பேர் இருக்கும் இல்லைங்களா, யார் ரெப்ரசென்ட் பண்ணுது, இவங்களுக்குலாம் சேலரி கொடுக்கணும், இவங்களுக்குலாம் சேலரி கொடுக்காம அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால தான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அக்கௌண்ட் சொல்கிறோம். ப்ரீபெய்டு அக்கௌண்ட்டு, இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீபெய்டு அப்படின்றாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கும் இல்லையா, ஸோ இன்சூரன்ஸ்க்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பே பண்ணுவீங்க. அந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணி இவங்களுக்கு நம்ம முன்கூட்டியாகவே பணம் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் கம்பெனியை சொல்லுது. ஓகேங்களா? ஸோ அது நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அக்கௌண்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ அதேமாதிரி பார்ட்னர் வித்ட்ரா பண்ணிட்டு போவாங்க அமௌண்ட்டு. அப்போ யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது, எந்த பார்ட்னர் வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்களோ அந்த பார்ட்னரை ரெப்ரசென்ட் பண்ணுது. சப்போஸ் ஏ ட்ராயிங்ஸ்னு வச்சிங்கன்னா ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லுது. ஏ வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்க, அப்போ ஏ வந்து வித்ட்ரா பண்ணிட்டு போகிறாங்கன்னா ஏவோட கேபிட்டல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அதனால் இது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அக்கௌண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒன்றில் திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணலாம். இந்த பர்சனல் அக்கௌண்ட்ஸில் 3 கேட்டகரிஸாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அக்கௌண்ட். நேச்சுரல் பர்சன் அக்கௌண்ட் யார் பற்றி சொல்லுது அப்படின்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு பை பர்த் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றி சொல்லுது. ஆர்டிஃபிஷியல்னால் மனுஷங்க உருவாக்குறது, அது பிஸ்னஸஸ் எல்லாம். அப்போ அந்த பிஸ்னஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக பேர் இருக்கும். அந்த பேர் மனுஷங்க உருவாக்கப்பட்ட பேர், அதனால அந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் அக்கௌண்ட்டை ட்ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இது ரெப்ரசென்ட் பண்ணோம், அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டி ரெப்ரசென்ட் பண்ணோம், ப்ரீபெய்ட் அக்கௌண்ட் ரெப்ரசென்ட் பண்ணோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம், ட்ராயிங்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். இம்பர்சனல் இது வந்து இப்போ நம்ம பார்க்கணும் பர்சனல் அக்கௌண்ட்ஸ். இப்போ வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம். இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸை விச் ஆர் நாட் பர்சனல் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இம்பர்சனல். விச் ஆர் நாட் பர்சனல் அது வந்து இம்பர்சனல். எக்ஸாம்பிள் மிஷின் அக்கௌண்ட்டு, கேஷ் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட் எக்ஸெட்ரா. இப்போது
இந்த மிஷினரிங்கிறது நம்ம சொல்லுவோம், மிஷினரி, கேஷு இதெல்லாமே நம்ம அசட் அக்கௌண்ட் ட்ரீட் பண்ணணும். அசட்டை தான் ட்ரீட் பண்ணணும். இது வந்து ஃபிக்ஸ்டு அசட்டை ட்ரீட் பண்ணணும், இது வந்து கரண்ட் அசட்டை ட்ரீட் பண்ணணும். அப்போது இந்த ரியல் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ரியல் அக்கௌண்ட்டில் அசட்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்கும், ஆனால் டெட்ஸ் பற்றி இருக்காது, கடன்கள் பற்றி பேச மாட்டாங்க. ஸோ ரியல் அக்கௌண்ட் வந்து அசட்ஸ் பற்றி மட்டும்தான் பேசும், டெட்ஸ் பற்றி பேசாது. ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவ் அசட்ஸ் ஆஃப் த ஃபர்ம் பட் நாட் டெட். எக்ஸாம்பிள் லேண்ட், பில்டிங், இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் இன் பேங்க் எக்ஸெட்ரா. அதே மாதிரி இந்த இம்பர்சனல் அக்கௌண்ட்டில் என்னோட நாமினல் அக்கௌண்ட்டு. நாமினல் அக்கௌண்ட்டுக்கு எதுக்கு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், கெயின்ஸ், ரெவன்யூஸ் எக்ஸெட்ரா. ஸோ எக்ஸ்பென்ஸுக்கு சம்மந்தப்பட்டது, லாஸ்க்கு சம்மந்தப்பட்டது, கெயின்ஸ், ரெவன்யூஸ் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து நாமினல் அக்கௌண்ட்டு. இப்போ சேலரின்றது ஒரு எக்ஸ்பென்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு எக்ஸ்பென்ஸ். இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணால் இன்கம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி தான் எக்ஸ்பென்ஸு. கமிஷன் ரிசீவ் பண்ணால் இன்கம், கமிஷன் பே பண்ணால் எக்ஸ்பென்ஸு. அப்போ நம்மளோட அக்கௌண்ட் என்ன சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நீங்கள் ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் போடுறீங்கன்னா, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறீங்கன்னா, இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வர்றது எல்லா ஐட்டம்ஸுமே நாமினல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. ஏன் நாமினல் அக்கௌண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு P&L அக்கௌண்ட்டில் வரது எல்லாமே எக்ஸ்பென்ஸ்னால் அது டெபிட் ஆகும், இன்கம்னா கிரெடிட் ஆகும். அதனால தான் இந்த நாமினல் அக்கௌண்ட் பேசுகிறது வந்து எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம்ஸ், கெயின்ஸ் பற்றி தான் பேசுது. ஸோ அப்போது ட்ரேடிங் P&L அக்கௌண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட்னு சொல்லலாம் போது இதாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் ரிவிஷன் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் 2 ட்ரான்சாக்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பர்சனல் ட்ரான்சாக்ஷன்ஸ், ஒன்று வந்து இன்பர்சனல் ட்ரான்சாக்ஷன்ஸ். பர்சனல்னு எடுத்துக்கிட்டால் 3 வகை. ஒன்று நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இன்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் 2 வகை. ஒன்று வந்து ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஸோ 3 அக்கௌண்ட், ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இது 3 பற்றி பேசுகிறது தான் வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி லேர்னிங் டு ஆல்.